கொச்சொன்று வந்திருக்கேண்ணா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சரி. மக் ஒன்று வந்திருக்கேண்ணா. சரி, அது சுடுதண்ணி ஊற்றினா அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும், அது தெரியும். சரியா? யார் அனுப்பியிருப்பாங்க? வைஃப். எத்தனை பிள்ளைகள்? அவங்க அனுப்ப மாட்டாங்களா சேர்ந்து? இருந்தாலும் ஒரு நினைவுக்காக அப்பாக்காக அனுப்புறதுக்கு அனுப்பலாம் தானே. எத்தனை வருஷம் வெளிநாட்டுக்கு வந்த நீங்க? 4 வருஷம். இப்போ இடையில போயிட்டு வந்துருப்பீங்கண்ணா. சரி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். என்ன எழுதியிருக்காங்க? ஹாப்பி பர்த்டே மை ஹஸ்பண்ட். சரி, நானும் எதிர்பார்க்குறேன் ஏதாவது சொல்லுவீங்கன்னு. சரி, எப்போ ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? டெய்லி சொல்றேன். அப்ப ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலை? அப்ப டெய்லி சொல்லிட்டு இருக்கிற நீங்க ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலை? இதுவும் அவங்க பார்க்க போறாங்க. திஸ் சைட். ஹாய் வணக்கம். மட்டக்களப்பு மிக்கி சர்ப்ரைஸ் ஊடாக இன்றைக்கு நாங்கள் கத்தாரில் எங்கிற சர்ப்ரைஸ் டெலிவரியை செய்ய இருக்கிறோம். கத்தாரில் ஆர்ஜென்டினா என்ற இடத்துல வசிக்கிற அன்பு கணவர் பிறந்த நாளை கொண்டாடுற முகமாக அவங்களுடைய மனைவி மட்டக்களப்பு இருதயபுரத்திலிருந்து நிறைய கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க இதை எதிர்பார்த்தாங்களா, என்ன சொல்ல போகிறாங்கன்றதை வாங்க போய் பார்க்கலாம். அவன் இதை வீட்டில் வாழும், அவள் தேகம் இங்கு போகும், என்னை அவன் மறந்திட மாட்டாய். சுடு நீரும் சுடு சூரும் காதலே கைதல் எல்லா பொக்கிஷம் போலே சேமிப்பார். ஹாய் வணக்கம். சத்தமாக பேசாடும். வணக்கம். ஓகே, நாங்கள் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம், பர்டிகுலரில். சரியா? இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? 25 வயசு. கொஞ்சம் சத்தமாக பேசினா தான் பின்னால் இருக்க சத்தத்தை விட தெரியும். 25வது பிறந்த நாள். சரி, அவனோட 25வது பிறந்த நாளை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிஃப்ட் இல்லை பார்ப்போம், அதுக்கு பிறகு யார் அனுப்பினு கேட்போம். சரி, வாங்கிடுங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்க. கொச்சொன்று வந்திருக்கேண்ணா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, ஓகே, அதை வைங்க. இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன இருக்கு? மக் ஒன்று வந்திருக்கேண்ணா. சரி, அது சுடுதண்ணி ஊற்றினா அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும், அது தெரியும். சரியா? ஃபர்ஸ்ட் கதைப்போம். யார் அனுப்பியிருப்பாங்க? வைஃப். கல்யாணம் பண்ணிட்டீங்க? எத்தனை வருஷம் வெட்டிங் பண்ணி? ஒரு வருஷம். 1.5 வருஷம். எங்கே இருக்கிறாங்க வைஃப்? மட்டக்களப்பு இதயபுரம். நீங்கள் மட்டக்களப்பு தான்? மாமாங்க. சரி, இது வைஃப் அனுப்பல, 2 பேர் அனுப்பியிருக்காங்க. 2 நீங்கள் சொல்லணும். யார் அந்த 2 பேர்? வேறு யாருமே அனுப்ப மாட்டாங்க. அப்போ சரி, ஒரு வைஃப் அனுப்புறேன்னு வைங்களேன். அப்படி ஏன்டா வைஃபோட சேர்த்து வேறு யார் அனுப்புவாங்க? வேறு யாருமே இல்லையா உங்கள் லைஃப்பில்? வேறு ஒருத்தருமே இல்லையா? இல்லையா? எத்தனை பிள்ளைகள்? அவங்க அனுப்ப மாட்டாங்களா சேர்ந்து? இருந்தாலும் ஒரு நினைவுக்காக அப்பாக்காக அனுப்புறதுக்கு அனுப்பலாம் தானே. இதை அனுப்பினதும் உங்களோட வைஃபும் உங்களோட பேபியும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா அப்படி கிஃப்ட் எதுவும் வருமெண்டு? எதிர்பார்க்கல. எத்தனை வருஷம் வெளிநாட்டுக்கு வந்த நீங்கள்? 4 வருஷம். இப்போ இடையில போயிட்டு வந்துருப்பீங்கண்ணா. சரி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அது சரி, அது இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படியா? அது சரி. இதுவும் உங்களுக்கு தான் கிஃப்ட். பட் இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை.
அப்படி அதில் வைங்க, நான் கதைப்போம். இது உங்களுக்கு தான், அரிசியில் வைங்க. என்ன எழுதியிருக்காங்க? ஹாப்பி பர்த்டே மை ஹஸ்பண்ட். சரி, நாங்கள் ஹோல்ட் பண்ணவங்கள என்ன நினச்சிங்க? சரி, இந்த கேக் யார் வந்தது? இதா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே அங்கிள் எல்லாமே எங்கே? டெலிவரி தான் பண்ணினதா? அப்போ வந்து முடிஞ்சிடல. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மட்டுமா இல்லாட்டி? அது சரி. இது யார் அனுப்பின? ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பினது. அப்போ அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்த கிஃப்ட் வந்தால் நீ ஒய்ஃப் தான். சரி, எதிர்பார்க்காம உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு. என்ன சொல்ல போகிறீங்க? நமக்கு இது தான் சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்ல இல்லை. இது என்னது, வேறு என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்க? இதில் எத்தனை ஸ்ரீலங்காக்கள் இருக்கிறாங்க? அப்போ 4 பேர் நினைப்பாங்க. இப்போ பாருங்க, வைஃபுக்கு நன்றி மட்டும் தானே இங்கே போகுது. மிஸ் பண்ணலையா? தொழிலாக வந்துருக்கீங்க. இப்போ போகிற ஐடியா திரும்பி டிசம்பர். சரி, ஸோ என்ன சொல்ல போகிறீங்க? கடைசியாக சொல்லுவோம். நானுமே எதிர்பார்க்குறேன் ஏதாவது சொல்லுவீங்கன்ட்டு. சரி, எப்போ ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? டெய்லி சொல்கிறேன். அப்போ ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலை? அப்போ டெய்லி சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலை? இதுவும் அவங்க பார்க்க போகிறாங்க. அது சரி, ஓகே. சந்தோஷமா உங்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து தந்தது எங்களுக்கு சந்தோஷம். ப்ரைஸ் டெலிவரி சார்பில் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட டைம் எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.